மாண்புமிகு உறுப்பினர் தி. வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாபெரும் அவையில் பெருந்தலைவர் பலர் வீற்றிருந்த இந்த அவையில் 1963 பேரறிஞர் அண்ணா இந்திய நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரலாய், 1969 தலைவர் கலைஞர் அவர்கள் ஒலித்த குரலாய், 1974 ராஜமன்னார் தலைமையில் அமைக்கப்பட்ட லட்சுமண முதலியார் உள்ளிட்ட ரெட்டியார் உள்ளிட்ட குழுவினுடைய பரிந்துரையில் வாசகத்தில் இடம்பெற்ற பொருள்களுக்கு வடிவம் கொடுத்து செயல்முறைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் இன்று இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநிலங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஏனைய தேசிய உரிமைகளின் வாழ்வுரிமையை பாதுகாக்கின்ற வகையிலும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை முன்வைத்து அதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் பாணியில் குழுவை இன்றைக்கு ஏற்படுத்தி அதை அறிவிப்பு செய்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உலக தமிழர்களின் சார்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழகம் பேரறிஞர் அண்ணாவை கொண்டும் தலைவர் கலைஞரை கொண்டும் மாண்புமிகு அண்ணன் தளபதியை கொண்டும் இந்திய திருநாட்டிற்கே வெளிச்சம் பாசுகிற மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிற தேசிய இனங்களின் சிறை கூடமல்ல இந்தியா, தேசிய பிறப்புரிமை எமது உரிமை என்கிற அடிப்படையில், ஒரு தத்துவார்த்த அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில், மாநில சுயாட்சி அடிப்படையில் தன்னுரிமை கொண்ட ஒரு தமிழ் தேசம் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய முன்னெத்தி ஏர்கள் இந்த மண்ணில் செய்த அத்தனை தியாகங்களையும் ஒரு மனதாக 51 ஆண்டு காலம் கழித்து இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்களை கொண்டு வருவதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா நிலைகளிலும் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக விளங்குகின்ற தமிழகம், தமிழர் நிலம், இந்த சட்டமன்றம் இந்த விடயத்திலும் முன்மாதிரியாக முன்னெத்தியாக மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். இந்த மூவரும் நம்முடைய அசோக் வர்தன் செட்டி மிகச்சிறந்த சமூக நீதி பற்றுள்ளவர், நம்முடைய திட்டக்குழு தலைவராக இருந்த தலைவர் கலைஞரின் உற்ற நண்பராக இருந்த ஜமத்கனி, நம்முடைய அஞ்சலி அம்மாளுடைய இரத்த உறவான நம்முடைய திட்டக்குழுடைய துணைத் தலைவராக இருந்த நாகநாதன், சமூக நீதி கோட்பாட்டில் மிக உயரிய லட்சியம் கொண்டவர்கள், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் ஆக மூவரையும் தென் மாநிலங்களில் உள்ளடக்கிய சமூக நீதி லட்சியத்திலும் சுயாட்சி லட்சியத்திலும் தன்னுரிமை லட்சியத்திலும் ஈடு கொடுக்கக்கூடிய அப்பழுக்கற்ற ஆளுமைகளை கொண்ட இந்த குழு இதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை வழிமொழிந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் E.R. ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சுயமரியாதை மண். இந்தியா முழுமைக்கும் இது தெரியும். சுயமரியாதை இல்லாதவர்களுக்கு, அதை புரியாதவர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு ஒரு கட்சிக்கான உரிமை சம்பந்தப்பட்டதல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமான உரிமை சம்பந்தப்பட்டதல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்குமான உரிமை சம்பந்தப்பட்டது இந்த அறிவிப்பு. தமிழகத்தினுடைய வரலாறு என்பது 5000 ஆண்டுகளுக்கு முந்தையது. இன்றைக்கு அகழ்வாராய்ச்சியிலே தோண்டி எடுத்திருக்கிறோம், அதை நிரூபித்திருக்கிறோம். தமிழ்நாடு சொல்வதை ஒன்றிய அரசு மற்ற மாநிலங்களுக்கு அமல்படுத்த வேண்டும். அதை அமல்படுத்தினால் இந்தியா முன்னேறும். மாநில அரசு மக்களோடு நேரடி தொடர்பு கொண்டது. கல்வியாக இருந்தாலும் சுகாதாரமாக இருந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது எங்களுடைய மண், எங்களுடைய மக்கள், இது எங்களுடைய சட்டமன்றம், எங்களுடைய மக்களுடைய நன்மைக்காக நாங்கள் சட்டம் இயற்றுவோம். அதை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த அறிவிப்பை செய்திருக்கின்றார், இந்த குழுவை போட்டிருக்கின்றார். அத்தனையும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்று அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று 110 விதியின் கீழே மாநில சுயாட்சி குறித்து முன்மொழிந்திருக்கின்ற தனி தீர்மானத்தை வரவேற்கின்றேன். மாநில சுயாட்சி என்பது ஏதோ தனிநாடு கோரக்கூடிய ஒரு கோரிக்கையோ அல்லது இந்திய ஒன்றியத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய கோரிக்கையோ அல்ல. மாறாக இந்திய ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தங்களுக்கான முழு அதிகாரங்களை பெற்று அந்த மாநிலங்களின் வளர்ச்சியை உறுதி செய்து
ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதுதான் மாநில சுயாட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 51 ஆண்டுகளுக்கு முன்பு இதே அவையில் 1974 இதே ஏப்ரல் மாதத்தில் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மாநில சுயாட்சி பற்றி அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், சிறையில் இருந்த நாடு விடுதலை பெற்றுவிட்டது, கதவு திறந்து விட்டது, பூட்டிய சிறையிலிருந்து தந்தையை காணாமல் தவித்து கொண்டிருந்த தளிர்நடை செல்வம் இரும்பு கூட்டிலிருந்து தந்தை புன்னகை மலர வெளியே வருகிறான். இளங்கரன் தூக்கி தாவி ஓடுகிறான் செல்வன் தந்தையை தழுவிக்கொள்ள. அவனும் வெளியே வந்த தந்தையும் அடக்க முடியாத மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரள மகனை தூக்கி முத்தமிட கரங்களை நீட்டுகிறான். கைகள் ஏங்க முடியாமல் தவிக்கின்றன. சிறையிலிருந்து தான் விடுபட்டு விட்டானே, இன்னும் என்ன தடை? தன்னை யார் தடுப்பது? சுற்றுமுற்றும் பார்க்கிறான். அவன் சிறையில் இல்லை, சுதந்திர பூமியில் தான் இருக்கிறான். பிறகு யார் தன் குழந்தையை கூட தழுவ முடியாமல் அவனை கட்டுப்படுத்துவது? யாரும் இல்லை. அவன் சிறையில் இருக்கும்போது அவன் கைகள் இரண்டையும் காலையும் சேர்த்து ஒரு விலங்கு மாட்டியிருந்தார்கள். விடுதலை அடைந்த பூரிப்பில் விலங்குகளை கலத்த வேண்டும் என்ற நினைப்பு கூட இல்லாமல் அவன் வெளியே வந்து விட்டான். அவன் சுதந்திர மண்ணில் தான் இருக்கிறான். கை கால் விலங்கு மட்டும் கலற்றப்படவில்லை. இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது. அதன் அவயங்களை போன்ற மாநிலங்கள் மட்டும் மத்திய அரசுக்கு தேவையில்லாத அதிகார குவியல்கள் என்னும் விலங்குகளால் கட்டுண்டு கிடப்பது ஏன் என்று கலைஞர் அவர்கள் மிக அருமையாக கேட்கின்றார்கள். ஒரு சிறந்த உயர்நிலை குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையில் இனி ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்குமான அந்த உறவு முறைகளை தமிழ்நாடு அரசு வகுக்கும் என்ற அந்த முடிவு மிக சிறப்பானது. இந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நெஞ்சார வரவேற்று நன்றியுடன் அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க 110 விதியின் கீழ் மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த மாமன்றத்துக்கு அளித்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் மனமார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிஞர்கள் பிறந்த பூமி தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ் பூமியில் அவர்கள் மருத்துவம் படிப்பதற்கு தேர்வு செய்வதற்காக நீட் என்ற ஒரு கடினமான ஒரு தேர்வை புகுத்தி அவர்களுக்கு அதில் சில வழிகளை காட்டி கொடுக்கின்றார்கள். நம் மாணவர்கள், கடைக்கோடி கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை மாணவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் அவர்கள் அந்த வாய்ப்பை இழக்கின்றார்கள். இதில் தீவிரமாக இருந்து இந்த மாநில சுயாட்சி கொள்கையை கொண்டு வந்தமைக்கு நான் மீண்டும் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்து அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு மொழி என்பது மாநிலத்துடைய அடையாளம், மொழி என்பது கலாச்சாரத்துடைய அடையாளம், மொழி என்பது பண்பாட்டின் அடையாளம். இதையெல்லாம் இன்றைக்கு இந்தி திணிப்பின் மூலமாக ஒன்றிய அரசு சிதைத்து கொண்டிருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயராலே இன்றைக்கு மீண்டும் குலக்கல்வியை திணிக்க முயற்சிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்திய வரலாற்றை திரித்தி எழுத இன்றைக்கு ஒன்றிய அரசு நினைத்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வில் நீட்டை நுழைத்து இன்றைக்கு நம்முடைய மாணவருடைய கல்வி கனவை சிதைத்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு டீலிமிட்டேஷன் என்ற பெயராலே இன்றைக்கு மாநிலங்களுடைய உரிமையை பறித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாநிலத்துடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்புகளை இன்றைக்கு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலக நாடுகளே நம்முடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்புகளை இன்றைக்கு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் அந்த பன்முகத்தன்மையை தொடர்ந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அது மாநில உரிமையாக இருந்தாலும்
கூட்டாட்சி தத்துவம் வந்தாலும் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து துணிவோடு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர் இன்றைக்கு ஒன்றிய மாநில உறவுகளை மேம்படுத்தும் வகையிலே ஜோசப் குரியன் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உயர்மன்ற குழுவை வரவேற்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்று அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விபி நாகைமான். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற உரத்த குரலோடு இந்திய நாட்டில் ஜனநாயகத்தை மீட்பதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்று இந்தியாவிலே ஜனநாயகத்தை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஜனநாயகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு இடியையும் தந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து அமைத்திருக்கிற இந்த உயர்மட்ட குழு அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை முதலிலே நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறேன். உலக வரலாற்றில் ஒரு கல்விக் கொள்கை என்பது எல்லா நாடுகளுக்கும், ஒட்டுமொத்த நாடுகளுக்குமான கல்விக் கொள்கை உலகத்திலே எந்த நாட்டிலும் கிடையாது. மத்திய மாநில உறவுகளை சீரமைக்க ஒன்றிய அரசுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, மாநில அரசுக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்பதை நம்முடைய முதல்வர் சமீபத்தில் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைகள் ஒரு பெரிய அதிர்வலையை நாடு முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதில் நம்முடைய முதல்வர் வெற்றி பெறுவார், 110% வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கையோடு, 100% அல்ல, அது எல்லோரும் சொல்வது, 110% வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கையோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நான் சொல்கிறேன், நம்முடைய முதல்வர் எடுக்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அவரோடு நாங்கள் கை கொடுப்போம், தோல் நிற்போம் என்று சொல்லி முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த 110 விதியை மனதார ஆதரித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனைச்சல். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவம் நமது சமத்துவ நாயகர் மாண்புமை தமிழக முதல்வர் அவர்கள் இன்று அவையிலே முன்வைத்திருக்கிறார்கள். மாநிலங்களின் சுயாட்சி குறித்த, அதை மீட்டெடுப்பது குறித்தான ஒரு ஆய்வை நடத்துவதற்கான உயர்நிலை குழுவை அமைப்பது என்கிற இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களின் சார்பில், லட்சோபலட்சக்கணக்கான தமிழர்களின் சார்பில் வாழ்த்தி வரவேற்று பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அமைக்கப்பட்ட பாதையின் ஊடாக பயணம் செய்வது என்பது சாதாரண மனிதர்களின் இயல்பு. ஆனால் பயணத்தின் ஊடாகவே இலக்கை நோக்கிய ஒரு புதிய பாதையை அமைப்பது என்பதுதான் தலைவர்களின் பண்பாக இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே அமைக்கப்பட்ட பாதையில் பயணம் செய்வது என்பதை தாண்டி இலக்கை நோக்கி ஒரு புதிய பாதையை அமைக்கிற மகத்தான தலைமை பண்போடு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை தந்திருக்கிறார். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, இந்த அரங்கிலே அமர்ந்தவாறே நான் எண்ணி பார்க்கிறேன், நாடு விடுதலை அடைந்து சற்றேறக்குறைய 75 ஆண்டுகளாகிறது. இன்று மாநில சுயாட்சிக்கான தேடலும் அதற்கான காலநிலை பொருத்தமும் ரிலவன்சியும் மிக கூடுதலாக வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் நாடு விடுதலை அடைந்த 20 ஆண்டுகளுக்குள்ளாகவே தான் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாநிலங்களின் சுயாட்சி குறித்து ஆய்வு செய்யவும் அதை வெளிக்கொணரவும் ராஜமன்னார் குழுவை அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு தொலைநோக்கான பார்வையோடு மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள் இயங்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இன்று இந்திய நாடே மாண்புமை தமிழக முதல்வர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது, வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை விட நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் ஈட்டியிருக்கிறீர்கள்.
திடுமென வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலப்பரப்பு ஒன்றிய அரசால் கனிம சுரங்கங்களுக்கு ஏலம் விடப்படுகிறது. அரிட்டாப்பட்டியிலே அப்படி ஒரு நிலை வந்தபோது மாண்புமிகு நமது தமிழக முதல்வர் இந்த அவையிலே சிங்கமென எழுந்து கர்ஜித்தார். நான் இருக்கிற வரை அது நடக்காது என்று சொன்னார். அந்த தெம்பும் அந்த கண்ணியமும் அந்த பேராண்மையும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம், இந்த உயர்நிலை குழுவின் ஆய்வு, இது பாதை என்று நான் எனது உரையின் தொடக்கத்தில் சொன்னேன். இது தமிழர்களுக்கு மட்டுமான பாதை அல்ல, ஒரு வலுவான ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பாதையாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்தியாவிற்கு புத்தொளி காட்டக்கூடிய மகத்தான இந்த அறிவிப்பை தந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனதார பாராட்டி வரவேற்று மனம் நிறைந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய இந்திய திருநாடு என்பது உலக அரங்கில் வலிமையான ஜனநாயக நாடு. இந்த நாடு இயங்குவதற்கு ஒப்பற்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற வகையில் அரசியலமைப்பு சட்டங்களை உருவாக்கி இந்த சட்டங்களின் அடிப்படையில் இயங்குகிற நாடு தான் இந்திய திருநாடு. இந்த இந்திய திருநாடு வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்வதற்கு காரணம், இந்திய விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்திய நாடு சிதறண்டு கிடந்ததையெல்லாம் ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. மொழி வாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நாடு. அந்த மாநிலங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு பண்பாடுகளை, கலாச்சாரங்களை, மொழிகளை கொண்ட காரணத்தினாலே தான் மொழிவாழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட வரலாற்று அடிப்படையில் இந்திய நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இந்திய நாடு இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாட்டினுடைய மக்களின் தேவைக்கு ஏற்பவும் அவர்களின் உரிமைக்கு தக்கவாறும் அவ்வப்போது சட்டங்களை, புதிய சட்டங்களை இயற்றுவதும் இருக்கிற சட்டங்களை திருத்தி அமைப்பதுமாக நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவசிய தேவையை கருதி இந்த 110 விதியில் முக்கியமான சிலவற்றை முன்மொழிந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது சாதாரணமானதல்ல. நம்முடைய நாட்டில், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பேசப்பட்டு வந்த மாநில உரிமை. இன்னும் சொல்லப்போனால் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அதற்கு காரணம், இன்று பெரிய மாநிலங்கள் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்று பிரிக்கப்பட்டு வருகிற நிலை, பெரிய மாவட்டங்கள் பிரிக்கப்படுகிற நிலை, வட்டங்கள், ஒன்றியங்கள், ஊராட்சிகள், நகராட்சிகள் என்று தேவைக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டு அதிகாரங்கள் பரவலாக்கப்படுகிறது. இப்படி அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு வருகிற இந்த சூழலில் அதிகாரத்தை ஒரே இடத்தில் குவிப்பது என்பது ஏற்க முடியாத ஒன்றாகவே நாம் பார்க்கிறோம். ஆக மொழிதான் இனத்தின் அடையாளம். மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் என்பது வரலாற்று உண்மை. அந்த அடிப்படையில் தான் கல்வி கட்டாயம் மாநில பட்டியலில் இருக்க வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், இந்திய அரசு ஒரு வலிமையான அரசு, மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்திய அரசினுடைய அதிகாரங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இராணுவத்தை கையில் வைத்துக் கொள்ளலாம், தொடர்வண்டித்துறை, ரயில்வே துறையை கையில் வைத்துக் கொள்ளலாம், அஞ்சல் துறையை கையில் வைத்துக் கொள்ளலாம். இப்படி நடுவண் அரசு இந்தியாவை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு, மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கு என்ன தேவையோ அந்த அதிகாரங்களை மட்டும் வைத்துக் கொள்ளலாம். மற்ற அதிகாரங்களை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக சுருங்க சொன்னால், மாநில உரிமை கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் அன்றைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் குழு நிறுவினார். ராஜமன்னார் குழு பரிந்துரை. அதற்கு பிறகு நடுவண் அரசு கூட சர்க்காரிய கமிஷன் அமைக்கப்பட்டது. இப்படி எத்தனை ஆணையங்கள், வாரியங்கள் அமைக்கப்பட்டாலும் கூட அது முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியவில்லையே, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது நமக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. மாநிலத்தின் உரிமை காக்கப்பட வேண்டும், மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அரசியலை மறந்துவிட வேண்டும். நீங்கள் ஜி.கே. மணியோ மற்ற கட்சியை இருக்கலாம், மாறலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்.
ஆனாலும் கூட மாநிலம் தமிழ்நாட்டின் உரிமை என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அரசியல் கூட்டணி சேரலாம், கூட்டணி மாறலாம், வரலாம். எப்படி இருந்தாலும் கூட மாநில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மீண்டும் உரிமை. இது அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் நம்முடைய முன்னோர்கள், முன்னணி தலைவர்கள் பேசி வந்த உரிமையைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே இங்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நான் பார்ப்பதெல்லாம் இது நல்ல நோக்கத்திற்காக முன்னெடுக்கப்பட்டது, மாநில உரிமையை காப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டது என்பதை சொல்லி நான் இதை வரவேற்று அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த 110 விதியின் கீழ் மாநில சுயாட்சி, மாநிலங்களுடைய உரிமையுடைய தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரிக்கிறது, வரவேற்கிறது, பாராட்டுகிறது. சரியான நேரத்தில் இந்த அறிவிப்பை கொண்டு வந்ததற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களுடைய ஆற்றிய உரையை பற்றியெல்லாம் பேசினார். நாமும் ஓரளவிற்கு சட்ட மாமேதை அம்பேத்கருடைய உரையெல்லாம் படித்திருக்கிறோம். 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சட்டம் இயற்றிய நாள். இந்தியில் சம்விதான் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் அந்த கவுன்சில் ஆஃப் அசம்பிளியில் பேசும் பொழுது நீண்ட நெடிய உரையாற்றுகிறார். பல உலக நாடுகளுடன் ஒப்பிட்டு நாம் இந்திய அரசிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இன்று சட்ட நாளாக கருதி இன்று இதை நான் தாக்கல் செய்கிறேன். ஆனால் இன்று இது குடியரசு ஆகப் போவதில்லை. இன்னும் 2 மாதங்கள், ஜனவரி 26ஆம் தேதி இதை வைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் பூரண சுயராஜ் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறிய வார்த்தை ஜனவரி 26. ஆகவே 2 மாதங்கள் இது தள்ளி போகிறது என்று சொல்லி தன்னுடைய உரையை தொடங்குகிறார். அவர் பேசும்பொழுது சொல்லுகிறார், ஒரு அருமையான அரசியலமைப்பு சட்டம், கூட்டாட்சி தத்துவம், மாநில சுயாட்சி, ஃபெடரலிசம் எல்லாவற்றையும் அதில் குறிப்பிடும் பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வருங்காலத்தில் கண்ணியவான்கள் கையாண்டால்தான் இது அருமையான அரசியலமைப்பு சட்டமாக மீண்டும் மெருகேறும். இதில் யாராவது தவறு செய்தால் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு குந்தகம் ஏற்படும் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். இதை படித்து பார்த்தால் தெரியும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், இதை கையாளப் போகிறவர்கள் யார் என்று. ஏதோ அவர் 78 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசியாக யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கப் போகிறார்கள் என்று அவருடைய பார்வையிலே பட்டிருக்கிறது. 110 விதியின் கீழே மாண்பு முதலமைச்சர் என்று கொண்டு வரப்போகிறார் என்று சில தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில் பார்த்தோம். ஒருவர் அறிவிப்புக்கு முன்னாடியே வெளிநடப்பு செய்கிறார், இன்னொருவர் அறிவிப்புக்கு பிறகு பதிவு செய்துவிட்டு வெளிநடப்பு செய்கிறார். தமிழ்நாட்டு நலனின் மீது அக்கறை உள்ள தலைவர்கள், கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டு நலனுக்கு தொடர்ந்து எதிராக இருப்பவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசாமல் வெளியில் இருக்கிறார் என்பதையும் இந்த தேச மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் பெற்ற தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இது வழிகாட்டியான தீர்ப்பாக மாண்பு முதலமைச்சர் இந்த தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார். வேற்றுமையில் ஒற்றுமை என்று நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். நாடு சுதந்திரம் அடையும் போது ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத தேசமாக நம்முடைய தேசம் இருந்தது. அப்பொழுது என்ன சொன்னார்கள்? நெல்லிக்காய் மூட்டை போல் இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, இது இந்தியா இருக்கிறது, எப்பொழுது ஒன்றாலும் சிதறண்டு போகும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இதை பாதுகாத்து வலிமையாக இந்த தேசத்தை எந்தவித பிளவும் இல்லாமல் நடத்தி செல்லுகிறது. அதற்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டிலிருந்து சமூக நீதியாகட்டும், இடஒதுக்கீடாகட்டும், மாநில சுயாட்சியாகட்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் 1970 பேசுகிறார். அதற்கு முன்பு 1950 இந்த செய்திகள் வெளியே வருகின்றன. தொடர்ந்து நம்முடைய மூத்த தலைவர்கள், முன்னோர்கள் எல்லாம் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். 16/4/1974 நான் நூலகத்தில் காலையில் போய் பார்த்தால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய உரை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? 51 ஆண்டுகளுக்கு முன்பு உரையாற்றியிருக்கிறார். மாநில சுயாட்சி என்றால் என்ன, எதற்காக இந்த மாநில சுயாட்சியை வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம் என்று. அதை மாண்பு முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள், அந்த உரையை மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லோருக்கும் கையேடாக அதை நீங்கள் புத்தகமாக போட்டு தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் 26 கவுன்சில் ஆஃப் அசம்பிளியில் பேசினாரோ அது போன்ற ஒரு உரையை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1974
ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி உரையாற்றி இருக்கிறார். அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ச்சியாக இங்கே அதை உரையாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம்! எதற்காக சர்க்காரியா கமிஷன் பூஞ்ச் கமிட்டி போட்டார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் ராஜமன்னார் கமிட்டி போட்டதிலிருந்து அவர்கள் கொடுத்த அறிக்கைகள், அந்த அறிக்கை ஒவ்வொன்றும் இன்று பேசப்படுகிறது. அந்த அறிக்கைகள் தான் மாநில சுயாட்சிக்கு தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கிதாக இருக்கிறது. இந்த ஆர்டிக்கல் 1 அதிகார பகிர்வு, கூட்டாட்சி தத்துவம், அமெரிக்காவில் எடுத்தாலும் கனடாவில் எடுத்தாலும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் கமிங் டுகெதர், ஹோல்டிங் டுகெதர். உலக நாடுகளில் இப்படிப்பட்ட அரசியல் அமைப்பெல்லாம் எடுத்தால் நம்ம அரசியல் அமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவார். ஒரு மாநிலத்திற்கும் ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்கிறது. வேட்டியை கூட நாம் ஒரு பக்கத்தில் மாநிலத்தில் இடது பக்கம் கட்டுகிறார்கள், ஒரு வலது பக்கம் கட்டுகிறார்கள். இவ்வளவு வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கின்ற தேசத்தில் இந்திய அரசியலமைப்பை சீர்குலைக்க செய்வதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும். அவர் வெற்றி பெறுவார், மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் மீது பேசுவதில் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பெருமைப்படுகிறேன். இந்த தீர்மானத்திற்கு ஒரு அச்சாணியாக அமைந்திருப்பது சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 77ஆம் ஆண்டிலேயே மறைந்த எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு தீர்மானமாகும். அந்த தீர்மானத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தீர்மானத்தை தலைவர் கொண்டு வந்தபோது அந்த தீர்மானத்திலும் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 50 ஆண்டுக்கு பிறகு இப்பொழுது தலைவர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்திலும் பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்ளுகிறேன். இந்த நீண்ட நெடிய காலம் நான் அரசியல் இருப்பதற்கு காரணம் மறைந்த எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைய முதல்வராக இருக்கிற தளபதியார் அவர்களும் தான் என்னுடைய நீண்ட காலத்துக்கு வழிவகுத்தவர்கள். நாளைக்கு ஒரு நாள் தளபதி போய் உதயநிதியை வராது வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது தீர்மானம் வந்தாலும் நான் பேசுவேன். முதலில் இந்த தீர்மானத்துக்கு அச்சாணியாக இருந்தது தலைவருடைய தீர்மானம் என்று சொன்னேன். அந்த தீர்மானத்தில் ஒரு பகுதியை மட்டும் நான் படித்து காட்டுகிறேன். பல்வேறு மொழி, நாகரிகம், பண்பாடு ஆகியவர்களை கொண்ட இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணி காக்கவும், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும், மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மாநில ஆட்சிகள் தடையின்றி செயல்படவும், மாநில சுயாட்சி பற்றியும் ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகள் மீதும் தமிழ்நாடு அரசு அளித்திருக்கும் கருத்துக்களை மத்திய அரசு ஏற்று மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி கொண்ட உண்மையான கூட்டாட்சி முறையை உருவாக்கும் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உடனடியாக திருத்தப்பட வேண்டும் என்று இப்பேரவை முடிவு செய்கிறது என்ற தீர்மானம். அப்பொழுது இதை உடனடியாக செய்ய வேண்டும் திருத்தத்தை என்கிறார்கள். மாநிலங்களுக்கு சுயாட்சி கிடைக்கப்படவில்லை. ஆனால் இந்த 50 ஆண்டில் எத்தனையோ மாறுதல்கள் நடந்துவிட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை வேறு. அப்பொழுது அரசியல் கட்சிகளில், அரசியல் சித்தாந்தங்களில், மத்தியில் இருக்கிற ஆட்சி போக்கு, மாநிலங்களுடைய ஆட்சி போக்கு, கட்சிகளுடைய ஆட்சி போக்கு, இவையெல்லாம் மனிதர்களுடைய மனமாற்றம் கூட மாறி இருக்கிறது. இப்பொழுது நாம் தீர்மானம் போட்டு மத்திய சர்க்காரை கேட்கிறோம். ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன், வங்காளத்திலே இருந்து அசாமை பிரித்தார்கள். அப்பொழுது எண்ணெய் கிணறுகளை நேரு அவர்கள் இருந்த காலம், எண்ணெய் கிணறுகள் அசாமுக்கு போகும் என்று நேரு சொன்னார்.
பி.சி. ராய் அவர்கள் கல்கத்தா, அப்பொழுது கங்கத்தினுடைய முதலமைச்சர், நேருவையே மை டியர் பாய் என்று அழைப்பார். அவ்வளோ பெரியவர். அவர் சொன்னார், இங்கே இருக்கிற கிணறுகள் நீ பிரித்து அசாமுக்கு கொடுத்தாயானால் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற கவர்னர் மாளிகைகள் தூதுவர ஆலயங்களாக மாறும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டல்ல நாம் கேட்பது, தீர்மானங்கள் போட்டுதான் நாம் கேட்கின்றோம். அந்த தீர்மானங்களை இதுவரையில் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் அப்பொழுது இருந்த ஆட்சி இப்பொழுது இருப்பதை விட கொஞ்சம் பரவாயில்லை. 2 பேர் தான் இருந்தார்கள், சம்பத்தும் தர்மலிங்கமும். ஆனால் இந்தி எதிர்த்து பேசுகிற பொழுது அந்த 2 பேர் பேசுகிற கருத்தை கேட்டு பண்டித நேரு அழைத்து ஏன் இப்படி பேசுகிறீர்கள் கேட்டு அவர்கள் தனியாக விளக்கம் சொன்ன பொழுது அப்பொழுதுதான் சொன்னார் நேரு, இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையிலே இது தடுக்காமல் இந்தி எடுத்து போட்டது ஒரு மகத்தான வாக்குறுதியை கொடுத்தார். அதே மாதிரி இந்திரா காந்தி என்டிஏ மீட்டிங்கில் உட்கார்ந்து தலைவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது சேலம் இரும்பாலை அந்த அஜெண்டாவில் இருக்கும் என்று பார்த்தார்கள். அஜெண்டா இல்லை. காலையில் மட்டும் அந்த செஷனை அட்டன் பண்ணிவிட்டு மாலையில் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் தங்கிவிட்டார்கள். மாலை செஷனுக்கு வந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாரிஸ் கருணாநிதி என்று கேட்ட பொழுது அவர் கோபமாக சேலம் இரும்பாலை இல்லை என்று போய்விட்டார் சொல்ல பொழுது அந்த அம்மாளை போரை எடுத்து மிஸ்டர் கருணாநிதி ப்ளீஸ் கம் ஐ வில் டூ என்று அங்கேயே சேலம் இரும்பாலையை கொடுத்த ஒரு காலம் இருக்கிறது. இப்படி பல திட்டங்களை சில நேரங்களே மாறுதல் இருக்கு. ஜனநாயகத்தை உணர்ந்த அவர்களே மாநில சுயாட்சி கொடுக்கவில்லை. ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படாமல் பரமபதத்தை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சில பேர் இன்றைக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது இவரிடத்திலே அவர்கள் மாநிலங்களுக்கு கொடுப்பார்களா என்பதை சந்தேகம். எவ்வளவு எதிர்த்தாலும் மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மாநிலங்களுடைய உரிமையை அதிகமாக தலையிடவில்லை. இன்றைக்கு கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கிற இதே கல்வியை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்படி ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆனால் இதை இவ்வளவு செய்த பிறகும் மறுபடியும் அந்த திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய அரசை எதிர்த்தாலும் மாநிலங்களுக்கு தர வேண்டிய ஒரு நிதிகளை தந்தாக வேண்டும் என்பதில் முன்னால் இருந்த ஆட்சிகளுக்கு எண்ணம். ஆனால் இப்பொழுது எங்களுடைய மும்மொழிக் கொள்கையை, மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்று கேட்டு எஜமானர் பாணியில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் பணம் தர மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு ஏகாதிபத்திய உணர்வு இன்றைக்கு தலை தூக்கியிருக்கிறது. ஆகவே இது லேசானதல்ல. ஆனால் இவற்றை எதிர்ப்பதற்கு யாராவது ஒரு தோன்ற வேண்டும். எந்த பிரச்சனையை பார்த்தாலும் யாரோ ஒருவர் தோன்றது பிறகுதான் அது பெரும்பெரும் பற்றி கொண்டு மற்றவர்களுக்கு போய் சேரும். தீ பரவது போல் ஒரு இடத்துல மட்டும் அது பற்றி கொள்ளும். அப்படி சில தலைவர்கள் சில பிரச்சனைகளை முன்வைப்பார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும். நினைத்து பாருங்கள், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர் இந்த தீர்மானத்தை, இந்த கருத்தை வைத்தார். 50 ஆண்டுக்கு பிறகும் கூட இந்த தீர்மானத்தை சில பேர் ஏற்றுக்கொள்ளாமலே ஓடுகிறார்கள், சிலர் எதிர்த்து பேசுகிறார்கள். ஆகையினால் இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கலைஞருடைய பாணியில் ஆட்சி நடத்துகிற நம்முடைய தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்க இது அண்ணா அவர்களே ஆரம்பித்துக் கொண்டது. இது நான் முதலமைச்சர் இருப்பதில் நான் ஆசைப்படவில்லை. அதிகார குவியலெல்லாம் எங்கேயோ குவிந்து கொண்டு வெறும் காகிதத்தில் இருக்கிற சட்டங்களை வைத்துக்கொண்டு நான் முதலமைச்சராக விரும்பவில்லை என்று அப்பொழுதே ஒரு திட்டத்தை போட்டு அதற்காக மத்திய சர்க்காரோடு நான் என்னுடைய நண்பர் இஎம்எஸ்ஐ போல் முரண்பிடிக்க மாட்டேன் என்பதையும் கருத்தை எழுதினார்கள். ஆகையினால் அந்த கருத்தை உள்வாங்கிய தளபதி அவர்கள் தன்னுடைய தந்தையாருடைய கருத்தையும் உள்வாங்கி, நாட்டு நிலைமையில் இருக்கிற கருத்தை உள்வாங்கி இப்பொழுது எடுத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் 50 ஆண்டுக்கு பிறகு உணர்வு குன்றாமல்
இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை காட்டுகிற வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிறார். நான் இப்பொழுது வாழ்த்துகிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய நான் முதியவர் என்ற முறை வாழ்த்துகிறேன். இந்த மகத்தான அரசியல் காத்ததில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து உயர்மட்ட குழு அமைப்பது குறித்தும் நான் விதி 110 கீழ் சற்று முன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு அதன் மீது தங்களுடைய கருத்துக்களை பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள் அதை வரவேற்று பாராட்டி வாழ்த்தி அதே நேரத்தில் சில கருத்துக்களையும் சில அறிவுரைகளையும் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் பேசுகிற போது 1974ஆம் ஆண்டு அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பேசிய அந்த உரையை புத்தகமாக சீட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நல்ல யோசனையாக ஏற்கனவே புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இது அவையிலே வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக இது அவசியமாக உறுதியாக புத்தகமாக செய்யப்பட்டு மீண்டும் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் தங்களுடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தர முடியாது என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று புரியல. அது நமக்கு புரியும். ஆனால் அவர் பேசும்போது சொல்வார்கள், கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்கள். அதை தான் இப்போ தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் கொள்கையா? அந்த கேள்வித்தான் கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய நன்மையை கருதி, அந்த உரிமைகளை கருதி, நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுயாட்சியை கருதி நான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாட்டு உரிமைகள் என்று வருகிறதோ அந்த நிலையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சி மாறுபாடுகளை வேறுபாடுகள் எல்லாம் கடந்து ஓரணியில் இணைந்து செயலாற்ற வேண்டும். இதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணியிலே மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.